ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இன்றைக்கி டபுள் எவிக்ஷனில் ஃபஸ்ட் எவிக்ஷனாக ஆர்ஜி ஆனந்தி தான் போனாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா. அப்பா என்னப்பா பயங்கரமாக இருக்குது. வீடு உடஞ்சிட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யாரையுமே தாங்க முடியல. ஆர்ஜி ஆனந்திக்காவது ஒரு 5 பேர் அழுதாங்க. சாச்சனாவுக்கு வீடு அழுகுது. ஐயோ இன்னும் அதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் முத்துக்குமரன் போகும்போது ஆனந்தி பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னார் பாருங்க. செம்ம ஷாக்காக இருந்துச்சு. அது ஆனந்திக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஆனந்தி பற்றினா முத்துக்குமரன் நிறைய இடங்களில் தாக்கியிருக்காங்க, பின்னாடியும் முன்னாடியும். ஆனால் இப்போது அவர் முத்துக்குமரன் அவருடைய அந்த உள் மனசுலேருந்து சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஆர்ஜி ஆனந்திக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்திருக்குன்றதான் என்னோட கருத்து. என்ன சொன்னார்னா, ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருக்குது. 106 நாளில் ஒருத்தங்க செய்ய வேண்டிய விஷயத்த இவங்க 63 நாளில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது நான் புகழ்ச்சிக்காகவோ இல்லை மிகைப்படுத்துறதுக்காகவோ நான் சொல்லலை. அதே மாதிரி ஆனந்த் எப்போவுமே அன்பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் அன்பாப்புலர் ஸ்டாண்டர்டுக்குமே பிரபலமான ஒரு ஆள். ஒரு கூட்டம் எதை நம்புதோ அது பின்னாடி போகிற ஆட்டு மந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா அது அவங்களுக்கு தேவை கிடையாது. அதில் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க. அதுதான் அந்த குணம் தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு குணம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் பார்த்துருக்கோம். அதேமாரி ஆனந்தி போகும்போது எல்லாருமே அழுகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆட்கள் உடஞ்சி சில்லுசெல்லாம் உடையிறப்போ அவங்க கூட போய் அவங்கள சமாதானப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி ஒரு பசை மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ அந்த பசை நம்மளை விட்டு போக போகுது. அதனால தான் எல்லோரும் கூடுதலாக உடையிறாங்க அப்படின்ற மாதிரி செமையாக சொன்னார். ஆனந்த் எப்படி பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பையன் எப்படி பேசுகிறான், நம்ம இவனை வேறு மாதிரில நினச்சோன்ற மாதிரி பார்த்தாங்களான்னு தெரியல. பட் செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இதை உடச்சிட்டு அவரை பிக் பாஸில் சொல்லிவிட்டு போகும்போது ஒரு பாட்டையும் பாடிட்டு போனாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த ஜாக்லின் மேட்ரு வரும்னு பார்த்து ஏமாற்றமாகி போச்சு. யாரெல்லாம் ஏமாந்தீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி ஒருவேளை ஜாக்லின் பற்றி அவங்க பேசினதை எப்படி சிவகுமார் முத்துக்குமாரன் பற்றியும் மஞ்சரி பற்றியும் பேசுனதை காமிக்கலையோ அந்த மாதிரி காமிக்காமல் விட்டுட்டாங்களான்றது தெரியல. ஏன்னா ஜாக்லின் மேலே ஒரு கருணை இருக்குது, ஒரு கரிசனம் இருக்குது விஜய் டிவிக்கு. எப்படி விஜய் விஷால் மேலே இருக்கோ, அருண் மேலே இருக்கோ, தீபக் மேலே இருக்கோ, அதே மாதிரி ஜாக்லின் மேலே இருக்கும். ஸோ அதனால் இதை சொன்னால் கண்டிப்பாக வெளியில் நிறைய ப்ராப்ளம் அதுங்களே வைரலாக பரவிடுச்சு. அதை சொல்லி எதுக்கு இது பண்ணோம் அப்படின்னு நினச்சி அதை கட் பண்ணாங்களான்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு முத்துவை பற்றி என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.